இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை மகேந்திர சிட்டியில் இருக்க சதீஷ் அண்ணாவோட கடைக்கு தான் வந்திருக்கோம். இவர் ஆல்ரெடி நம்ம கடையில் வந்திருக்காரு. நம்மளோட பிரியாணி ரெசிபியும் எப்படி பண்ணுன்றதுலாம் தெளிவாக பார்த்துருந்துட்டு 15 கிலோ பிரியாணி இவரோட கடையோட ஓனராக இருக்கார். இருந்தாலும் மாஸ்டர் இல்லாத டைமில் நானும் இறங்கி பண்ணணும்னு சொல்லி வந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்டார்டிங் டைமில் இருந்தே நம்ம கடைக்கு ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ நானும் நம்ம கடை ஒரு நாள் லீவு டைமில் போயிட்டு நேராக அவர் கடைக்கு போயிட்டு அவர் கூட சேர்ந்து 2 பேரும் பிரியாணி சமைச்சிட்டு கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு 15 கிலோ பிரியாணியை பக்காவாக கஸ்டமருக்குலாம் டெலிவரி பண்ணிவிட்டு நானும் அந்த பிரியாணியை கூட நம்ம நண்பர் சுரேஷ் தான் நானும் சுரேஷ் பிரியாணி போட்டு சாப்பிட்ருந்தோம். ரைஸ் நல்லா பக்காவாக உதிரியாகவும் பீஸ்லாம் நல்லா ஜூஸியாகவும் அப்படியே பக்காவாக வெந்திருந்துங்க. நல்லா உக்காந்து சுட அப்படியே ஃபுல்லாக வேர்வை சொட்ட ஆக்சுவலாக இந்தமாரி சூடாக நல்லா வேர்வை சொட்டும் போது சாப்பிடும்போது அது ஒரு தனி ஃபீலிங் கொடுக்கும். அந்த ஃபீலிங் எனக்கு அண்ணன் சதீஷ் அண்ணன் மூலமாக கிடச்சிது. இவரோட ஷாப் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் மகேந்திர சிட்டி, அதாவது செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் இவரோட ஷாப் வச்சுருக்காரு. பிரியாணி நல்லா சூப்பராக இருக்குது. நம்மளோட ரெசிபி அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒரு நாலேஜ் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி அவரோட ஹார்ட் ஒர்க் போட்டு பக்காவாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணணுன்னா போய் சாப்பிட்டு பாருங்கள். சென்னை மகேந்திர சிட்டியில் இருக்குது. ஸோ அண்ணனோட கான்டாக்ட் நம்பரும் இதில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் போய் ட்ரை பண்ணணும்னு நினச்சா கூட போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.